ஹலோ எவ்ரிவன், ஃபைனலாக நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம் ஆகிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் அதுக்கான வீடியோ இது கிடையாது. இது ஒரு 3 டேஸாகவே நான் வந்து போடணும்னு நினச்ச ஒரு வீடியோ. ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். எதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அப்படின்னா, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து டிவிகேவை ட்ரோல் பண்ணுறதோ மீம்ஸ் போடுறதோ இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு இருக்கவங்களும் அங்கிட்டு பண்ணுறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் ரெண்டு சைடுமே இதனால என்ன யூஸ்? நம்ம வந்து அவங்கள ட்ரிகர் பண்றதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை, நம்மளை ட்ரிகர் பண்றதுனால அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தாராளமா சப்போர்ட் பண்ணலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு ஆப்போசிட் டீமை வந்து ஹர்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ்? அவர் வந்து பாவங்க, எப்பயோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ ஓட்டு வாங்கியுமே அவரால் வந்து இன்ன வரைக்கும் அந்த சீட்டில் உட்கார முடியாமல் எவ்வளோ திணறாரு. இதை பார்த்து நம்ம வந்து நமக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அவரை போட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்க? ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டரே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா ஓனர் கீழே தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. நீங்கள் போய் ஓனராக உட்காரவே முடியாது. உங்களை ஒருத்தவங்க செலக்ட் பண்ணணும். அவர் இவ்வளோ தூரம் வந்துமே அந்த 118 அந்த நம்பருக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு. முடிஞ்சா அவர் வந்து கண்டிப்பாக கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் பண்ணலை. தனியாக நின்று இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்தாலே போதுமானது. எதுக்கு வந்து நெகட்டிவாக பேசி அவர் வந்து டிஎம்கேல வந்து நீ பிச்சை எடுக்கிற, நாங்கள் தான் உன்னை இந்த மாதிரி உட்கார வைக்கிறோம், நாங்கள் போட்ட பிச்சை, இதெல்லாம் தேவையில்லை. அப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்களே அவங்களாம் உங்களுக்கு போட்ட பிச்சையா? நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னு அர்த்தமா? முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எலெக்ஷன் மட்டும் கிடையாது, நம்மளோட ஓன் லைஃப்லையுமே நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணலாமே தவிர அதை வந்து நெகட்டிவாக வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிடலாம். அவங்கள கஷ்டப்படுத்தி அதை பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன வெஞ்சன்ஸ் தேவையே இல்லை. இது வந்து எலெக்ஷன், டிவிகே வின் பண்ணிருச்சு. இப்போ வந்து நீங்க எல்லாம் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து டிவிகே கொடுக்குற எந்த சலுகையுமே எனக்கு வேணான்னு சொல்ல போறீங்களா? கிடையவே கிடையாது. டிஎம்கே வின் பண்ணியிருந்தாலும் நம்ம வேணான்னு சொல்ல போறோமா? கிடையாது. பின்ன எதுக்கு இவ்வளோ போராட்டம்? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? இவ்வளோ கேவலமா பேசுறீங்க? இந்த ஜூலியெல்லாம் ஒரே ஒரு வீடியோ போட்டாங்க, அதுலயே நீங்க விட்டுருந்தீங்கன்னா அந்த வீடியோவாவே போயிருக்கும். அதை விட்டுட்டு அந்த வீடியோவை ட்ரோல் பண்றேன் மீம்ஸ் பண்றது இந்த அளவு வளர்த்து விட்டதே நம்ம தான். ஸோ முடிஞ்ச அளவு பாசிட்டிவா இருங்க, எல்லாத்துக்கும் பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பிடிக்கலைன்னா ஒதுங்கி போங்க, பிடிச்சிருந்தா அதுக்கு சப்போர்ட் என்னவோ அதை பண்ணுங்க. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கே வந்து நான் இவ்வளோ டிவிக்கு சப்போர்ட் பண்ணி நான் வீடியோஸ் போடும் போது எனக்கு டிஎம்லையும் சரி கமெண்ட்லையும் சரி நெகட்டிவ் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தா நம்ம பொழப்ப யார் பாப்பா? நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நமக்கே 1008 பிரச்சனை இருக்கும், நமக்கு லைஃப்ல நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு நானே இப்போ இன்ஸ்டால ஸ்டோரி வந்து நான் பாக்குறவங்களே டிஎம்கே சப்போர்ட் பண்ணி டிவிகே கேவலமா பேசி போடுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கோவமா வரும். சரி, நான் ஒன்று போடுவேன், அதுக்கப்புறம் போட்டக்கப்புறம் யோசிப்பேன் இதனால நமக்கு என்ன யூஸ்? சரி, அவங்க தான் போடுறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலா நம்மளும் ஏன் பண்ணணும்? ஸோ முடிஞ்ச அளவு நம்ம எல்லாரையுமே ஹாப்பியா வச்சுக்குவோம். எல்லாருமே நமக்கு வேணும். ஸோ அவர் வந்திருக்காரு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சிஎம்மா வந்து இந்த சீட்ல வந்து அவர் வந்து ஈஸியாலாம் உட்காரல. இது வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நல்லதே நினைப்போம், எல்லாத்துக்குமே நல்லது செய்யுங்க. அப்பதான் நமக்கும் நல்லது நடக்கும். இது வந்து எலெக்ஷன் மட்டும் கிடையாது, ரியாலிட்டிலையுமே நம்ம வந்து எல்லாத்துக்குமே நல்லதே நினைப்போம். யாரையும் கஷ்டப்படுத்தி நமக்கு எதுவுமே கிடைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு நம்ம நல்லது பண்ணுவோம். ஸோ நானும் எல்லார் மாதிரியும் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற அந்த வேர்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது யாரையுமே ஹர்ட் பண்றது கிடையாது, இது என்னோட ஓன் ஒப்பீனியன். அக்செப்ட் பண்றவங்க பண்ணலாம், பண்ணாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நெகட்டிவ் கமெண்ட் போடலாம். அண்ட் கடைசியா ஒரே ஒரு கிளிப் இருக்கு, அதை பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சிஎம் விஜய். மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்ல. மற்றவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான்.